ஸ்ரீஹஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த 4 வருடம் முடித்து 5வது வருடத்தில் ஜூமில் நாம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் குலசேகர பெருமானுடைய பெருமாள் திருமொழி அனுபவிச்சுருக்கோம். இன்றைக்கு அந்த குலசேகர பெருமானுடைய பெருமாள் திருமொழியில் 9ஆம் திருமொழியும் 10ஆம் திருமொழியும் இன்றோடு பெருமாள் திருமொழி நிறைவு பெறுகிறது பிரவசனத்தில். அதாவது எல்லாரும் நிறைய சந்தர்ப்பங்களில் ராமாயணம் கேட்டிருப்போம். 1 இல்லை 2 இல்லை, ஒருத்தரே சொல்லியும் கேட்டிருப்போம், பலர் பேர் சொல்லி கேட்டிருப்போம், பல வழிகளில் கேட்டிருப்போம். அது என்ன சுவாமி பல வழிகளில் அப்படின்னா, பிரவச்சனமாக கேட்டிருப்போம், உபன்யாசமாக கேட்டிருப்போம், கதா காலக்ஷேபமாக கேட்டிருப்போம். இது 3த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதற்கடுத்து தம்முடைய ஆச்சாரியன் வழியில் ஆச்சாரியனோடு 1-on-1 கேட்டிருப்போம். எத்தனை முறை கேட்டாலும் அழுக்காததொன்று. ஒவ்வொரு தரம் கேட்கச்சவும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி சிந்தனைகளை கொடுக்கறது, ஒவ்வொரு மாதிரி விளக்கங்களை கொடுக்கறது, ஒவ்வொரு மாதிரி எண்ணங்களை கொடுக்கறது, மகிழ்ச்சியையும் கொடுக்கறது. அது நமக்கு மட்டுமானா எல்லாருக்கும் உண்டு. நமக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் அன்று இருந்த குலசேகர பெருமானுக்கும். இவருக்கு என்னன்னா, நாம் ராமநவமி கொண்டாடுற மாதிரி வருஷம் யாரையாவது கூட்டு அந்த 10 நாளைக்கு ராமனுடைய கதையை சொல்லி கேட்குறது. ஏன்னா தகப்பனே பிள்ளைகள்கிட்ட கேட்ட கதையல்லவா அது. அதனால் ஒவ்வொரு தரம் கேட்கச்சையும் அவருக்கு ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள் தோணும். இதில் கொஞ்சம் வருஷங்கள் ஓடின வருஷங்களுக்கு ஒவ்வொரு தரம் தோணுச்சே ராமர் எல்லாரும் அடிக்க வரானவர் படையெடுத்து போகிறார். ஐயோ யாருமே உதவி செய்யறதுக்கலே தனியாக போகிறாரே, நாம் கூட போவோம். இப்படி ஒவ்வொரு விதமான எண்ணங்கள். கொஞ்சம் வயசாக அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு நம்முடைய ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தின் மேலே ஒரு ஈடுபாடு வந்துடும். அந்த மாதிரி தசரதனுடைய கதாபாத்திரத்தின் மேலே இவருக்கு ஈடுபாடு அதிகமாகிடுது. ஆஹா, தசரதனுக்கும் வயசாகிடுத்தே இல்லையா, இப்படி கைகேயி ஏமாத்திட்டாளே. அந்த தசரதனுடைய கேட்டு கைகேயிட்ட 2 வரம் கேட்டு அந்த 2 வரத்தை தசரதன் அளித்து அதன் மூலமாக ராமன் காடு செல்ல வேண்டும் என்றதை இவர் தசரதனாக எடுத்து நினச்சி பார்க்குறார். ஆஹா, கைகேயி இப்படி கேட்டுட்டாளே, என்னுடைய குழந்தை காட்டுக்கு போகிறானே, அங்கே காடுன்னா எப்படி எல்லாருக்கும் தெரியுமா, சிங்கம் புலியெல்லாம் வரும், கல்லில் மண்ணிலையும் நடந்து போகணும், அங்கே படுத்துக்கிறதுக்கு இடம், பஞ்சனை மாதிரி இடம் கிடையாது, கல்லில் படுத்துக்கணும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், எல்லா சந்தர்ப்பத்தையும் எதிர்நோக்கி இருக்கணும். என் குழந்தை என்ன பண்ணுவான். இது வரைக்கும் அவன் சின்ன அப்படியே வில்வித்தைகள் தான் கற்றுட்டு இருந்தான். காட்டுக்கு போய் பெரிய ராட்சசாலெல்லாம் எதிர்கொள்ளணுமே, அவன் என்ன பண்ணுவான் என் குழந்தை. ஏதோ அந்த சமயம் விஸ்வாமித்திரர் கூட இருந்தார், அதனால் விஸ்வாமித்திரர் சொல்லி தந்தார், தாடகை வசம் பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போ பத்தினியோட போகிறானே, என்ன பண்ணுவான் ராமன். இப்படி தசரதர் நினைக்கிற மாதிரி தான் நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். இதை நினைக்க ஆரம்பித்து இதை நினைத்து முடிக்கச்சே அவருக்கு அடுத்த திருமொழியில் என்ன வருதுன்னா, 10 திருமொழியும், அதாவது 10ஆம் திருமொழியில் ராமனுடைய கதை அத்தனையும் வந்துடுறது மனசில். அப்போ தான் நினச்சி பார்க்குறார், வன் தாளினை வணங்கி வளநகரம் தொழுது ஏத்த மன்னானவன். அவள் எப்படிப்பட்டவன். எல்லாரும் வந்து தொழுது அவனை மன்னா 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 என்று போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய உயர்ந்த ஸ்திதியை பெற்றவன். நின்றாயை அரியணையாமே அரியணை மேலிருந்தாயை. நீ எப்படி இருந்தவன், அந்த மாதிரி இடத்துல உயர்ந்த ஸ்திதியில் இருந்தவன். அரியணையை கொடுக்கணும் அப்படின்னு நான் எண்ணிக்கொண்டிருந்த போது நெடுங்கானம் படர போக்கு, திடீர்னு காட்டுக்கு போறேன்னு சொல்றியே ராமா, நான் என்ன பண்ணுவேன். இதை யார் தெரியுமா செஞ்சா என்றால், படர போகு என்றால் யாரு, கைகேயி. அந்த வார்த்தையை சொல்ற என்றால், என் ராமாவோ உனை பயந்த கைகேசி தன் சொற்கேட்டு நன்றாக நாளிலத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே. கடைசியில் என்னடா புண்ணியம், இவ்வளோ நாள் உன்னை பெற்று அழகாக வளர்த்து யாருக்குமே ஒரு பெரிய ராஜ கம்பீரத்தோடு இருந்த என் மகனை ஒரே நிமிஷத்தில் நீ காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாளே கைகேசி, நீ என்னடா பண்ணுவேன். இந்த நானிலத்தையெல்லாம் ஆண்டவன் நான், என்னை எதிர்த்து எவனுமே நின்றதில்லை. ஆனால் இன்று கைகேசியின் வார்த்தையை நான் மீற முடியவில்லையே ராமா. என்ன, அதாவது பெற்றெடுத்த தாய் போல் வளர்த்தவள் தான் கைகேசி. அதுதான் சொல்கிறார் இல்லையா, உன்னை பயந்த கைகேசி. ஆனால் உன்னை கௌசலைக்கு மேலே
வளர்த்தவள். அப்படிப்பட்ட கைகேயி வரம் கேட்டு உன்னை காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாளே ராமா, நீ என்ன பண்ணுவே? எல்லாரும் கைகூப்பி நின்று அந்த ஆசனத்தில் அமர வேண்டியவன் நீ காட்டுக்கு செல்கிறாயே. ஓ எம் ராமாவோ, என்னுடைய ராமனா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்கிறார். வெவ்வோ என் வெவ்வுரை கேட்டு இரு நிலத்தை வேண்டாதே விரைந்து வென்றி மை வாய களிர் ஒழிந்து தேர் ஒழிந்து மா ஒழிந்து வனமே மேவி. எது எதெல்லாம் இல்லை பாருங்க. என்னது? என்னுடைய ராமன் கடும் சொற்கள், இந்த அரசாட்சியை விரும்பாமல் காடுதான் வேணும் அப்படின்னு அந்த வடிவத்தை உனக்கு தந்தவள். நீ எதையெல்லாம் போற? வென்றி மை வாய களிர் ஒழிந்து, யானைப்படை இல்லை, தேர் ஒழிந்து தேரில் போகலை, மா ஒழிந்து அதற்காக குதிரைப்படை இல்லை, யானைப்படை குதிரைப்படை ஊர்கள் எதுவுமே இல்லை, அனைத்தையும் ஒழித்து வனமே ஏவி. அந்த வார்த்தையை பாருங்க, வனமே ஏவி. ராமா நீ போறியா? காட்டுக்கு போறியா? காட்டுக்கே போறியா? என்ன எண்ணம் பாருங்க தசரதனுக்கு. நீ காட்டுக்கு போறியான்னு கேட்டா நம்ம குழந்தைகளை நம்ம கேட்போம் இல்லையா? எங்க கண்ணா வெளில போறியா? எங்கம்மா வெளில போறியா? ஆமாம்ப்பா, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், உங்க ஆத்துக்காரோடையே போறியா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ திரும்பி வருவையோ வரமாட்டையோ, அல்லது நீ திரும்பி வரும் வரையில் யான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ. மா ஒழிந்து வானமே ஏவி நெய் வாய வேல் நெடுங்கண் நேரிழையும் இளங்கோவும் பின் போக. நீ முதல்ல நடக்கிற, உன்னுடைய பின்னாடியே தசரதன் பார்க்கல. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, பின்னாடி இதே பாசுரத்தில் ஒரு 2-3 பாசுரம் கழிச்சு சொல்ல போறார். தசரதன் மேலேருந்து பார்த்த மாதிரி பேசுறார். ஆனால் தசரதன் சொல்றார் பின்னாடி பாசுரத்தில், நானே பார்க்க முடியலையே உன்னை, நான் நினைச்சுட்டு இருக்கேன், என்னால் பார்க்க முடியும், இன்னொரு தடவை அந்த மூஞ்ச பார்த்துட்டு போவையா அப்படின்னு கேட்பார். ஆனால் அவர் சொல்றார், இவர் பார்த்த, ஏன்னா இவர் சொல்றார் இல்லையா, அதனால சொல்றார் பின்னாடி சீதை பிராட்டியும் இளங்கோவும் பின்னாடியே போக எவ்வாறு நடந்தனை எம் ராமாவோ எம்பெருமான் எம் செய்கேன். இனி எப்படி நடக்கிற எனக்கு தெரியவே இல்லையே. ஒரு தேர் இல்லை, குதிரை மேலே உட்காந்து அந்த காம்பீரியமாக போகலை, யானை மேல் அம்பாரியோடு இருக்க வேண்டியவன் நீ அதனால் போகலை, காலாட்படை பின்தொடரலை, எதுவுமே இல்லை, நடந்தனையோ. நடந்து போறியா ராமா, அவனுக்கு கால் வலிக்காதா? என்ன ஆகுன்றது அடுத்த பாத்திரத்தில் சொல்றார் பாருங்க. என்ன அழகு, என்ன அழகு. கொல் அணை மேல் கொல்லணை வேல் வரி நெடுங்கண் கௌசலை தன் குலமதலாய் கொலைத்தொழில் பொழிந்தன வேலாயுதம் போன்ற செவ்வரி நீண்ட கண்களை உடையவளாம் கௌசலை. இந்த கௌசலனுடைய குலமதலாய், அழகான வார்த்தையை போட்டார். குலமதலாய் அப்படின்னா எதுக்கு சொல்றாருன்னா, நீதான் அடுத்தது ராஜ்யத்தை ஆட வேண்டியவன், அதற்கு உரிமை உடையவன், இந்த குலத்திற்கு அடுத்ததாக ஆள வேண்டியவன், உரிமை உடையவன். நீ காட்டுக்கு போறியாராமா? குனி வில்லேந்தும் மல்லணைந்த வரைத்தோளா. அதாவது அந்த வளர்ந்த வில்லை எடுத்து நான் ஏற்றி மலைகளை போன்ற தோள்களை, திம்மையான தோள்களை உடையவனே ராமா, வல்வினையேன் மனமுறுக்கும் வகையே கற்றாய். என்னது? மனத்தை அப்படியே நீ சிறப்பாக வச்சிருக்கியா, கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கியா, ஃபோக்கஸாக வச்சிருக்கியா. வல் வினையேன் மனமுறுக்கும் வகையே கற்றாய் மெல்லணைய மேல் முன்துயின்றாய். இங்கே நீ படுத்துன்னு கச்சே எத்தனை அணைகள், அதாவது பாய், அதற்கு மேல் அழகாக பஞ்சனை, விசிறிகள், இவ்வளோ இருந்து அதில் தான் நீ படுத்துன்னு இருப்ப. இன்று இனி போய் வியன்கான மரத்தின் நிழல், அங்கே போய் என்ன பண்ணுவேன்? வெறும் மரத்தினுடைய நிழல் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயில் சுட்டெரிக்குமே ராமா, அந்த வெயிலில் தான் நீ நடந்து போற, அந்த வெயிலில் தான் நீ படுத்துன்னு தூங்க போற, மரத்தினுடைய நிழல்ல தான் நீ படுத்துக்க போற ராமா. கல்லணை மேல் கல் துயில கற்றனையோ. இங்கே மெல்லிய பஞ்சனை மேல் படுத்துறங்கிய ராமனே, நீ கல்லின் மேல் படுத்து உறங்குவதற்கு கற்றுக்கொண்டு விட்டாயா? நீ என் குழந்தை அல்லவா? நீ அதெல்லாம் படிச்சுனுட்டியா, தெரிஞ்சுனுட்டியா? வெளிநாட்டுக்கு போறியே, அங்கே சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும்,
அங்கே இருக்கிற மனுஷியாலாம் வேறு மாதிரி இருப்பாளே, நம்ம சொல்லி அனுப்புகிறோம்ல, ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பா, இங்கே எப்படியோ ஆற்றுல ரொம்ப சௌகரியமாக இருந்துட்டேன், வெளியூர் போகிறேன், வெளி இடத்துக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன், எப்படி இருப்பேன்னு தெரியல, நான் அது இடத்துல உன்னை பார்க்கல, அந்த இடம் எப்படி இருக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, இங்கெல்லாம் ஜாலியாக இருந்துட்டேன், எப்போ நினச்சாலும் ஏசி போட்டுன்னு படுத்துக்கிறேன், எப்போ நினைத்தாலும் வண்டியோடு சுற்றுறேன், உனக்கு அதெல்லாம் இல்லையே, தேர் இல்லை, யானை குதிரை படைகள் இல்லை, பஞ்சனை இல்லை, வெயில், உனக்கு வெயிலே படாமல் வளர்ந்தவன் நீ, இப்போ நீ வெயில் பட நிழலின் கீழ் ஒரு கல்லணையின் மேல் தூங்கப் போகிறாயா, கல் அணையாக படுத்து அதன் மேல் நீ தூங்கப் போகிறாயா, இதெல்லாம் எப்போ கத்துண்ட ராமா, எனக்கு தெரியலையே, எனக்கு புரியலையே ராமா, நான் என்ன பண்ணுவேன், காகுத்தா, கரிய கோவை, கருமையானவனே அப்படின்னா, கரிய கோவை அப்படின்னா 2 விதமான அர்த்தங்கள். கரியன்னா கருப்பு நிறமானது அப்படின்னா இளகிய மனம் அப்படின்னு ஒரு அர்த்தம். கரிய கோவை, இளகிய மனமுள்ள ராமனாச்சேரி, ஒரு அரசனாக இருந்தாலும் உன்னுடைய மனம் வந்து இளகிய மனமாச்சே, காகுத்த வம்சத்தில் வந்தவனாச்சே, அந்த மரபில் தோன்றினவனாச்சே. இந்த மரபில் யாருமே ஒரு ராஜ்யத்தை வெல்வதற்காக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் செல்வது வழக்கம். ஆனால் தாயின் சொல் கேட்டு தந்தையின் சொல்லை தலைமையில் தாங்கி காணம் போக போகிறாயே ராமா, நீ என்ன பண்ணுவே, எப்படி இருப்ப, எனக்கு தெரியலையே ராமா அப்படின்னு கதறார். வா, போகு வா, இன்னம் வந்து ஒரு கால் கண்டு போ, மலராள் கூந்தல் வேய் போலும் எழில் தோழி தன் பொருட்டா, விடையோன் தன் வில்லை செற்றாய், மாபோக நெடுங்கானம் வல்வினையேன் மனமுறுக்கும் மகனே, என்று நீ போக என் நெஞ்சம் இருபிளவாய் போகாதே நிற்குமாறே. அப்படியே வெடிச்சு சதறிடாதா என்னுடைய மனசு, தெரியலையே ராமா, ராமா வந்துட்டு போயே. அதாவது கைகேயி சொன்ன உடனே இவரால் தாங்க முடியல. கைகேயி எப்படி கீழே தரையில் விழுந்து அழுது புரண்டு அந்த வரத்தினை வாங்கினாலும் அதற்கு பின்பு எழுந்திருக்க முடியாமல் தயரதன் கீழே விழுந்து புரள்கிறான். அப்பொழுது அந்த நிழல் அசைகிறது அவனுக்கு, ராமன் வந்து சென்ற நிழல். கைகேயி சொல்கிறாள், அரசனின் ஆணை, நீ காட்டிற்கு போக வேண்டும் அப்படின்னு. அவன் திரும்பிட்டான். அப்படியாமா, தோ விடையும் கொண்டேன் அப்படிங்கிறார் கம்பன். அவ்வளோதான், இம்மிடியட் ஆக்ஷன், நீ சொல்லிட்ட, இம்மிடியட்டாக நான் விடையும் கொண்டேன் அப்படிங்கிறான். அப்போ தான் அந்த நிழலை பார்க்குறாரு. ராமா, இன்னும் ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு போயேன், வாயேன், போறியா ராமா, போறியா, வா, போகு, வா, வேற வழி இல்லை, நீ போய்தான் ஆகணும், போகு, போ அப்படின்ற அர்த்தம் வேற, போகு அப்படின்னா நீ போய்த்தான் ஆகணும். ஆனாலும் மனசு, வாயே ராமா, இன்னொரு கால் வந்து என்னை பார்த்துட்டு போயேன், கண்டு போ, என்னை பார்த்துட்டு போயே ராமா, இனிமே நான் வந்து எப்பா பார்ப்பேன்னு தெரியல, இப்படி என்னால் உன்னை ஆறுதல் படுத்துவதுன்னு எனக்கு புரியல, ராஜ தோரணையிலேயே வளர்ந்தவன் நீ, அங்கே எப்படி இருப்பாய்ன்னு தெரியல, வேய் போலும் எழில் தோழி தன் பொருட்டா, விடையோன் வெள்ளை செற்றாய், மாவோன் நெடுங்கானம், மூங்கில் உடைய அழகிய தோள்களை உடைய பிராட்டியை மனம் புரிதல் பொருட்டு சிவனுடைய வில்லை முறித்தவன் நீ. கல்யாணம் பண்ணி திரும்பி வரச்சே முதல்ல உன்னுடைய பொண்டாட்டியை அழிச்சுன்னு வர, ஒய்ஃபை அழிச்சுன்னு வர, அந்த சமயத்தில் திடீர்னு ஒருத்தன் வந்து நின்னான் பத்தியா, இது சிவதனுசு, நீ ஏதோ சிவதனுசை ஒடிச்சிட்டு வந்துட்டே, அது ரொம்ப இட்டு போயிருந்தது, இதோ இந்த தனுசை ஒடி பார்க்கலாம்னு சொல்கிறானே, எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா எனக்கு. அப்போ தான் முதல்ல மனைவியை கூட்டின்னு ஆற்றுக்கு வர, அந்த சமயத்தில் ஒருத்தன் எதிர் வந்து தடுத்தானே, அப்பையும் என்னுடைய மனம் கலங்கிய தேவை, உன் மனம் கலங்கவில்லை, அவனை நீ எதிர்கொண்டு அவனிடமிருந்து வில்லை வாங்கி நாணேற்றினாய். ஆஹா, என்னுடைய பிள்ளை எப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட நீ மனமுறுக்கும் மகனே, என்னுடைய மனம் உருகுகிறது மகனே, இன்று நீ போக என் நெஞ்சம் இருவிழாய் போகாதே, இந்த அப்படியே வெடிச்சு சிதறிடாதா என்னுடைய மனம், அப்படியே நிற்குமா, தெரியலையே என்ன தன்மை அது, மனமே இப்படித்தான் இருப்பாயா, என்ன ஒரு தன்மை அது. ராமனை புரிய முடியாமல் கதறுகிறார். அதை
எப்படி அனுபவிச்சு குலசேகர பெருமான் எழுதியிருக்கார் பாருங்க. உண்மையா தசரதன் அப்படி கதறினானான்னு கூட நம்மளுக்கு தெரியல. இவருடைய வார்த்தைகள் எவ்வளவு அருமையா இருக்கு இல்ல. அடுத்து சொல்றார் பாருங்க, பெருந்தார் கை வேல் நுதி போல் பரல் பாய. அதாவது பகைவர்களுடைய பொருந்தார் கைவேல், பொருந்தார்னா பொருந்தாதவர்களுடைய கைவேல் நுதி போல் பரல் பாய். அந்த கூர்மையான நுனி இருக்கு இல்லையா, வேலாயுதம், அந்த வேலாயுதம் அப்படியே சுருக் சுருக் அந்த மாதிரி இருக்குமா. இப்போது இந்த இதுக்கு போகிறா இல்லையா, பல பேர் 48 கிலோமீட்டர் நடந்து போகிறா இல்லையா ஐயப்பனை பார்க்குறதுக்கு. அப்போது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காடு அப்படின்னாலே கல்லு முள்ளும் நிறைஞ்சது தான். அது எப்படியே உன் காலில் குத்துமே அந்த கல். அதுவும் எப்படி தெரியுமா இருக்கும், மர நிழல் கூட இருக்காது, வெயிலுடைய தன்மை அதிகமாக இருக்கும். அது உன் காலில் குத்தச்சே எப்படி இருக்கும், சுருக் சுருக்குன்னு இருக்கும். அப்படியே எப்படி இருந்தவனுடைய கால்கள் இல்லையா, தாமரை மலர் போன்ற கால்கள். அந்த கால்களில் அந்த அப்படியே ரத்தம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குமே. அவர் குழந்தையாக தான் பார்த்துருக்கா. எவ்வளோ பெரியவனானாலும் தன்னுடைய மகன் தனக்கு குழந்தை தான். எல்லா பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தை மனது, அந்த குழந்தையை எடுத்த உடனே பிறந்த உடனே தூக்கி அந்த காலை பார்த்தோம்னா எவ்வளவு பஞ்சு போன்ற அப்படியே சக்கச்சிவந்த தாமரை மலர் போன்ற இதழ்களை உள்ள அதே தத்துவத்தோடு இருக்கக்கூடிய அந்த பாதம், பகவானுடைய பாதத்தை இவருடைய மனசு அப்படியே நினச்சிட்டு இருக்கு. கடைசி வரையில் பகவானுடைய திருப்பாதத்தை நினைத்து கொண்டே இருந்தவர். அதான் சொல்ற, குருதி சோர விரும்பாத கான் விரும்பி வெயில் உரைப்ப. அது நான் விரும்பாத கானகம். அங்கே எப்படி வெயில் அப்படியே சுள்ளுன்னு அடிக்குமே, வெயில் உரைப்ப வெம்பசி நோய் கூற. சாதாரணமாக இந்த இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் போயிடுத்து அப்படின்னா பசி தெரியாது. வெயிலில் ஒரு அரை மணி நேரம் போச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ரொம்ப பசி அதிகமாகிடுமே. ராமா, நீ ஏதோ ராஜாவாக வளர்ந்தவன், அங்கே என்ன கிடைக்குமோ தெரியாது, என்ன சாப்பிடுவையோ தெரியாது. வெம்பசி நோய் கூற. அதாவது வெம்பசி வந்தால் என்ன ஆகிடும், அந்த நோயை உண்டாக்கி விடுமா. பசிதான் நோய்க்கு காரணம். அந்த பசி இன்று பெரும் பாவியேன், இப்படி உன்னை போக விட்டுட்டேனே, நான் பெரிய பாவி இல்லையோ. போகின்றாய் கேகையர்கோன் மகளாய் பெற்ற அரும் பாவி சொற்கேட்ட அறிவினையேன் என் செய்கேன். இந்த கேகையனுடைய மகள் கைகேயி சொல் கேட்ட நான் பெரும் பாவிதான். நான் என்ன பண்ண முடியும். அந்தோ யானை, அந்தோ அப்படின்னா 2 கையும் விரித்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியல ராமா. வெயில் அடிக்கும், மழை பெய்யும், கல்லில் படுத்துக்கணும், திடீர்னு பசிக்கும், ரொம்ப நாள் ஒன்றுமே கிடைக்காது. உனக்கு என்ன பண்ணுவ நீ? இதற்கெல்லாம் காரணமானவன் நீ காடு போக துணிந்த நான் பாவியா இல்லாமல் வேற என்ன சொல்லுவேன் ராமா. அம்மா அம்மா என்று உகந்து அழைக்கும் ஆர்வ சொல் கேளாதே. அந்த அப்படியே கண்டினியூட்டி பண்ணுறாரு பாருங்களேன். அப்போது நம்ம காலில் ஒரு முள் குத்துறது, கல் குத்துறது, ரொம்ப பசிக்கிறது. அந்த கல் குத்தச்சு என்ன சொல்லுவோம், நம்ம அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். தாயாரைத்தானே கூப்பிடுறோம். அம்மா என்று உகந்து அழைக்கும் ஆர்வ சொல் என் காதில் கேட்காதே ராமா. நீ அப்படியே அம்மாவை கூட்டினாலும் கோசலையை கூட்டினாலும் அந்த சொற்கள் என்னுடைய காதில் விழாதே ராமா. அது வரைக்கும் நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ. அணிசேர் மார்வம் என் மார்வத்திடை அழுந்த தழுவாதே. நீ சின்ன குழந்தையா இருக்கச்சே மார்போடு நான் தழுவின்றிருக்கேன். அப்போ சின்ன பஞ்சுமால காலால் உதைப்பேன். உன்னுடைய ஆபரணங்கள் இருக்கு இல்லையா, குண்டலங்கள், மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள், கழுத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் உன்னை இறுக்கி அணைக்கச்சே அதெல்லாம் என் மேலே குத்தும் ராமா. ஆனால் அதெல்லாம் வலியாக தெரியல எனக்கு. நீ சின்ன கையால் பழிச்சுன்னு அடிப்ப, அது எனக்கு வலியாக தெரியல. காலால் எட்டி உதைப்ப இருக தழுவும் போது, ஆனால் அதெல்லாம் எனக்கு வலியாக தெரியல. இப்படி போறேன்னு கிளம்பிட்ட பத்தியா, இது எனக்கு பெரிய வலியை கொடுக்கிறது. கைமாவின் தடை எண்ணம் என்னடையும் கமலம் போல் முகமும் காணாது எம்மகனை இழைந்திட்ட இழுதகையேன் இருக்கின்றேனே. இதில் எம்மானை அப்படின்னா எம்மகனைன்னு அர்த்தம்.
எம் மகனை அப்படின்னா எம்மானை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, அம்மா என்று முழுசா அந்த ஆனந்த கடல்ல நீ அழைக்கிற போது உன்னை நான் கேட்டு மகிழ்ந்தவன் நான். இப்பொழுது துன்பக்கடலில் இருக்கும்போது நீ அம்மானு கூப்பிட போறியே, அதை கேட்டு எனக்கு கேட்பதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவே இல்லை. எனக்கு கேட்பதற்கு நான் இருப்பேனோ தெரியாது. காட்டில் நீ மனைவியோடும் தம்பியோடும் ஏகின்றாய். அந்த காம்பீரிய அழகை என்னால் பார்க்க முடியல. எல்லாத்தையும் இழந்தவனாக நான் உன்னை காட்டுக்கு அனுப்பிவிட்டேனே, மகனை காட்டுக்கு போன்னு சொன்னேனே, அந்த மானை எம் மான் அப்படின்னா என்னை விட உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். எம் மகன்னா எனக்கு மகனாக பிறந்தவன், அம்மான் கோமான் அப்படின்னு சொல்கிறோம். எம்மான் அப்படின்னா என்னை விட உயர்ந்தவன் நீ தெய்வ பிறவியப்பா. உன்னை எனக்கு கூட வச்சுக்கிறதுல நான் கொடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சி என் செய்கிறேன் அந்தோ பாவியாயிட்ட அருவனேன், அரும்பாவி சொற்கேட்ட அருவனேன் பாவியானேன். அதற்கு நான் தானே துணை போகின்றேன் இல்லையா? பூமருவு நறுங்குஞ்சி புன்சடையாய் புனைந்து பூந்துகில் சேர் அல்குல் காமரெழில் விழல் உடுத்து கலன் அணியாது அங்கங்கள் அழகு மாறி ஏமரு தோள் என் புதல்வன் யான் இன்று செல்லத்தக்க மனத்தால் சேர்தல் தூமரையீர் இது தகவோ. சுமந்திரனே வசிட்டனே சொல்லீர் நீரே. அவன் 2 பேரும் இல்லை. இப்ப யார்கிட்ட சொல்லி புலம்புறது? ஏன் தெரியுமா 2 பேரையும் சொன்னார் இவர்? வசிஷ்டர்கிட்ட தான் நாள் கேட்டார். அந்த சுமந்திரன்கிட்ட சொல்லி ராமனை அழைச்சிட்டு வா, அவனுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், நாளைக்கு அவனுடைய பட்டாபிஷேகங்கிறது இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு கடைசி நிமிஷத்தில் 2 பேரை அனுப்பிச்சார் இல்லையா? வசிஷ்டரையும் சுமந்திரனையும் 2 பேரை நினச்சிருந்தார். அதனால தான் அவன் 2 பேரை கூப்பிடுறார். சுமந்திரனே வசிஷ்டனே, இதை அனுபவிக்கிறார் ஆழ்வார். எப்படிப்பட்டவன்? சுமந்திரனே வசிஷ்டனே சொல்லீர் நீர் தூமறையீர், அதாவது தூய்மையான மறைகளை ஓதக்கூடிய அந்தணர்களே, இது நியாயமா? இது தகுமா? இது முறையா? இது தர்மம் தானா? தெரியலையே. உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி கேட்குறேன், சொல்லீர் நீரே. அதாவது அந்த விஸ்வாமித்திரம் அப்படின்னு ஒரு வகை புல் கயிற்றாக முருகி சார்த்தி கொண்டு இருக்கக்கூடியது. அந்த மனத்தினுடைய திருக்குழல், அந்த மனத்தினுடைய அதை சடையாக தெரித்து சாத்தி கொண்டு ஒரு மனத்தோடு இருக்கும், ஒரு நறுமணத்தோடு இருக்கக்கூடியது. அந்த மனத்தில் இருக்கக்கூடியதாக அப்படிப்பட்ட ஆபரணங்கள் எல்லாத்தையும் நீ கயிட்டு வச்சுட்டு இப்போ எதோடு போகிற? மரவுரியோடு போகிற. அதற்கு காரணம் யார்? நான் தானே, வேற யார்? அதற்கு காரணமானவன் நான் தானே. செல்லத்தக்க வனந்தான் சேர்தல் தூமரையீர், இது தகுமோ? யாராவது சொல்லுங்களேன், இதுக்கு ஏதாவது வழி உண்டா? இதுக்கு ஏதாவது விமர்சனம் உண்டா? அடுத்தவர் கேட்கிறார். அதாவது நாம் பார்ப்போம், உன்னுடைய தந்தை தசரதனா என்னுடைய நண்பன் அல்லவா? இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் தசரதன் இறந்தாலும் கடைசியில சீதா பிராட்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல வந்து வாழ்த்துறாராம் தசரதன். ஸோ அப்படியே ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி ஃபுல் ராமாயணத்தை பார்த்துட்டு இருக்காருன்னு அடுத்த பாத்திரத்தில் சொல்றார் பாருங்க. பொன் பெற்றால் எழில் வேத புதல்வனையும் தம்பியையும் பூவை போலும் மின்பற்றா நுண் மருங்குல் மெல்லியல் என் மருகியையும், மருகின்னா மருமகள், வனத்தில் போக்கி நின்பற்றா நின் மகன் மேல் பழி விளைத்திட்டு என்னையும் நீள்வானில் போக்கி, என்னையும் நீள்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி. கடைசியில் நீ என்ன அடைஞ்ச? இவ்வளோவையும் கேட்டு நீ என்ன சாதிச்ச? என் பெற்றாய் கைகேசி, இரு நிலத்தில் இனிதாக இருக்கேன், சந்தோஷமா இருக்க போட்டிருக்கேன் இந்த நிலத்துல. நியாயமா இது? இந்த நிலத்துல நீ இருக்கிறது நியாயமா? என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே. நீ என்னதான் சாதிச்ச? எப்படிப்பட்ட, அதாவது
ஒரு ராமன் எப்பயும் வேதம் ஓதக்கூடியவன். தன்னுடைய ஆசிரியர் சொல்லை அப்படியே அருமருந்தாவதறியாய் அப்படின்னு அருமருந்தாவதறியாயின்னு ஆசிரியர் என்ன சொல்றாரோ, தாடகையை வதம் பண்ணணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லச்சே, அது எனக்கு ஒப்பலை. ஒரு பெண்ணை முதல்ல கொல்றதுங்கிறது எனக்கு ஒப்பலை. இருந்தாலுமே என்னுடைய ஆச்சாரியனாக நீர் சொல்கிறீர், அதனால நான் செய்கிறேன். எப்படி? அப்படிப்பட்ட வேதங்களை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியர்களின் கீழ் அமைந்திருக்கக்கூடியவனான பொன் பெற்றால் எழில் வேத புதல்வனையும் தம்பியையும் பூவை போலும் மின்பற்றால் நுண்மருங்குள் மெல்லிய எடையை விடையவள். அதாவது அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, சின்ன குழந்தை. 6 வயசுல கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆத்துல இருந்தா. அவளையும் சேர்த்து அனுப்பிச்சிட்டேனே, இதெல்லாம் நான் என்ன பாவம் பண்ணேன் இல்லையா? என் மருமகளை சீதையும் காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டேனே. இந்த பழி எல்லாம் யார் தெரியுமா செஞ்சா? இதோ இருக்காளே கைகேயி, இவ தான் பண்ணா. என்னையும் நீழ்வானில் போக்க அவ பிளான் பண்ணிட்டா. உன்னை பிரிந்து நான் இருக்க மாட்டேன் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். ராமனை பிரிந்த அடுத்தனுடைய என்னால் உயிர் வாழ இயலாது என்பது தெரியும். ஆனாலும் நீ திரும்பி வருவியா? சுமந்திரன் உன்னை கூட்டின்னு வருவானா? வசிஷ்டர் தானே நாள் குறிச்சார், ஒருவேளை வசிஷ்டர் உன்னை கூட்டின்னு வருவாரோ? அதனால் இந்த உயிர் ஊசலாடுறது கொஞ்ச நாளைக்கு. ராமா, நீ திரும்பி வரமாட்டியா? என்ன செய்ய போறேன்? எனக்கு ஏதாவது சொல்லிட்டு போயேன். இந்த கைகேயி ரொம்ப மோசம், என்னையும் மேலே அனுப்ப பிளான் பண்ணிட்டா. என்ன கடைசியில நீ கண்ட அப்படின்னு கேட்கிறார். முன்னொரு நாள் மழு வாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாய். முதல்ல அதே பரசுராமனுடைய கதையை தான் சொல்றார். மழு வாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாய். ஏன்னா அவருக்கு பழசு மழக்கவே இல்லை. இந்த வயசான வாழ்க்கை எப்பயுமே நான் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணேன், ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் எகோ அப்படின்னு ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அவளுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே செய்யக்கூடிய வேலைகள் இல்லை. தான் ஒரு காரியம் எடுத்து முனைப்போடு செய்து அந்த காரியத்தை பூர்த்தியடை செய்ய வேண்டும் என்ற முனைப்பில்லை. உடல் உழைக்காது. அப்பெல்லாம் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது மனது. அந்த மனசு சொல்லி பார்த்துட்டே இருக்கும். நான் 22 வயசில் என்ன தெரியுமா பண்ணேன், சைக்கிள் ஓட்டின்னு 18 கிலோமீட்டர் போனேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு. அந்த மாதிரி சொல்றார். முன்னொரு நாள் மழு வாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாய். உன்னையும் உன் அருமையையும் உன் நோயின் வருத்தமும் ஒன்றாக கொள்ளாது என்னையும் என் மெய்யையும் மெய்யாக கொண்டு வனம்புக்க ஏந்தாய். என் மெய்யையும் மெய்யாக கொண்டு, உண்மைன்னு நினைச்சிட்டு நீ போறப்பா இல்லை, மெய்யாக கொண்டு வனம்புக்கு ஏந்தாய். வனம்புக்க எந்தாய் நின்னையே மகனாக பிறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. அடுத்த பிறவினையே நான் வசுதேவனா பிறந்து உன்னையே பிள்ளையா பெறணும், எனக்கு அதுதான் வேணும். ஆனாலும் நான் செய்த பாவம் என்னன்னு தெரியல. கைகை மாதிரி ஒருத்தி வரம் கேட்டு அவளுக்கு என்ன வரத்தை கொடுத்து அதனால் நான் படும் அல்லல் இருக்கே தாங்கல. என்னையும் கூட காட்டுக்கு அழிச்சின்னு போனேன். இந்த மனசு தாங்கலை. அதனால தான் அவர் இருந்துமே பகவான் ராமனோடையே போயிட்டு இருக்கார் தசரதன். எங்கேயாவது டைம் கிடைச்சா பேச முடியுமா? இந்த மனது அது பெற்றவாளுக்கு தான் தெரியும். குழந்தை எங்கெங்கெல்லாம் போறோம்னா நம்ம கண் எதிர்க்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 4 நாள் 40 நாள் எங்கே இருந்தாலும் அவன் இப்போ சாப்பிட்டுன்னு இருப்பான். இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருப்பான். இல்லை ஒருவேளை சினிமா பார்த்துட்டு இருப்பான். மணி 11 ஆயிடுத்து, அவன் 10:30 மணிக்கு மேலே முழிச்சுட்டு இருக்க மாட்டான், தூங்கிடுவான். இப்படியெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். அதாவது பெற்றவர்கள் குழந்தைகளை பற்றி எண்ணிக்கொண்டிருப்போம். அதை தான் சொல்கிறார். அப்படியே உன் பின்னாடியே என் மனது போயிட்டே இருக்கு. அது மெய்யா? ஐயனே, என்னை ஏற்றுக்கொள்ளேன். தேனகு மாமலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவ கூனுருவின் கொடுந்தொழுத்தை சொற்கேட்டு கொடியவள். யாரு? அந்த கூனி. அவளுடைய சொல் கேட்டு தன் சொற்கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி. நீ அதுவும் உண்மைன்னு நினச்சிட்டு போற. உனக்கு சூதுவாதை தெரியல ராமா. எது சொன்னாலும் அது உண்மைன்னு ஏற்றுக்கிற.
நீ துறந்த வளநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன். நீ கானகம் விரும்பி போற, இந்த ராஜ்யம் இப்ப வேண்டாம் அப்படின்ட்டு தான் நீ போற. அப்ப எனக்கு மட்டும் இந்த ராஜ்யம் எதுக்கு? நான் மட்டும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறேன்? மண்ணுலகத்தார் தாங்கள் கோவை, நீ தான் இந்த மண்ணுலகத்தினுடைய கோவை அரசனாக இருக்க போகின்றாய், நானும் போகின்றேன் அப்படிங்கிற ஏறார்ந்த கருநெடுமால் ராமனாய் வனம் புக்கு அதனுக்கு ஆற்றாத ஆறார்ந்த தடவரை தோள் தயரதன் தான் புலம்பிய அப்புலம்பல் தன்னை கூறார்ந்த வேல்வலவன் கோழியர்கோன் குடை குலசேகரன் சொல் செய்த சீரார்ந்த தமிழ் மாலை இவை வல்லார் தீக்கரிக்கண் செல்லார் தாமே. இதை கேட்டவர்கள் யாருமே கொடிய வழியில் செல்ல மாட்டார்கள்.